நீங்க ஒரு 18,00,000 அப்படின்ற ஒரு பெரிய பேக்கேஜ்க்கு பிளேஸ் ஆயிருக்கீங்க. இந்த பேக்கேஜ்க்கு காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட குவாலிஃபிகேஷன் காரணமா நினைக்கிறீங்களா? இல்ல உங்களோட ஸ்கில் செட்ட காரணம்னு நினைக்கிறீங்களா? லைக் குவாலிஃபிகேஷன் அது ஸ்கில்ல சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபேக்டரா இருக்குமே தவிர, ஆஸ் அ ஃப்ரெஷரா உங்களுக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படின்லாம் ஒரு சப்போர்ட் ரோல். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு புரொடக்ஷன் பேஸ்ட் கம்பெனின்றது பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு சப்போர்ட் பண்ற கம்பெனிக்கு போறது பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேஸ் ஆவறது சொல்றதே ஒரு பிக் ஃபேக்டர் தான். நம்ம சர்விஸ்னாலும், ப்ராடக்ட் பேஸ்னாலும் நம்ம ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா ஸ்கில்ஸுமே டெவலப் பண்ணா தான் நமக்கு பிளேஸ் ஆக முடியும். இப்போ சர்விஸ் பேஸ்ல பிளேஸ் ஆனா நமக்கு ஸ்விட்ச் பண்ணலாம். லைக் ஹலோ எவ்ரிவன். திஸ் இஸ் தினேஷ் குமார். நம்ம கூட சுவாதி இருக்காங்க. ஹாய் சுவாதி. ஹாய். சுவாதி யாரு அப்படின்னா, ஒரு பெரிய பேக்கேஜ்ல அது ஒரு பெரிய கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்களோட ஜர்னிய பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க இப்ப இங்க வந்திருக்காங்க. வாங்க நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். உங்கள பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா எல்லாரும்? ஹாய், ஐ அம் ஸ்வாதி. நான் சிட்டி கார்ப்ல பிளேஸ் ஆயிருக்கேன் வித் 18 எல்பிஏ. ஐ அம் ஃப்ரம் பாலக்காட். இப்ப நீங்க ஒரு 18,00,000 அப்படின்ற ஒரு பெரிய பேக்கேஜ்க்கு பிளேஸ் ஆயிருக்கீங்க. இந்த பேக்கேஜ்க்கு காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட குவாலிஃபிகேஷன் காரணமா நினைக்கிறீங்களா? இல்ல உங்களோட ஸ்கில் செட்ட காரணம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஸ்கில்ஸ் தான் இருக்கும். லைக் குவாலிஃபிகேஷன் அது ஸ்கில்ல சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபேக்டரா இருக்குமே தவிர, நமக்கு மெயினா ஸ்கில்ஸ் தான். இப்போ எல்லா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கும் ஹையர் சேலரி ஆர் ஜாப் இருக்கு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா ஸ்கில்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இத நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கில் செட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். நீங்க வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கீங்க. ஆஸ் அ ஃப்ரெஷரா உங்களுக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படின்லாம் ஒரு சப்போர்ட் ரோல். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு புரொடக்ஷன் பேஸ்ட் கம்பெனின்றது பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு சப்போர்ட் பண்ற கம்பெனிக்கு போறது பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேஸ் ஆவறது சொல்றதே ஒரு பிக் ஃபேக்டர் தான். நம்ம சர்விஸ்னாலும், ப்ராடக்ட் பேஸ்னாலும் நம்ம ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா ஸ்கில்ஸுமே டெவலப் பண்ணா தான் நமக்கு பிளேஸ் ஆக முடியும். இப்போ சர்விஸ் பேஸ்ல பிளேஸ் ஆனா நமக்கு ஸ்விட்ச் பண்ணலாம். லைக் இப்போ எதுனாலும் ஓகே தான் நெனைக்கிறேன். ஆனா இப்போ ஃபர்ஸ்ட்டே ஆஸ் அ ஃப்ரெஷராவே ஹையர் பேக்கேஜ்க்கு எய்ம் பண்றாங்கன்னா, ப்ராடக்ட் பேஸ் தான் மோர். இப்போ ஸ்கில் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். நீங்க சொன்ன மாரி ஸ்கில் செட் எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த ஸ்கில் செட்ட நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணீங்க? அது எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே. நான் 11த், 12த் பயோ மேக்ஸ் தான் படிச்சேன். லைக் கம்ப்யூட்டர் சயன்ஸ் பத்தி ஒரு பேக்கிரவுண்டும் இல்லாம தான் வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு லாங்குவேஜ் பேசிக்கா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும். அதுதான் மெயினா லைக் இன் டெப்த்தா அது ஒரு லாஜிக் தெரிஞ்சு கத்துக்கிற மாரி ஜஸ்ட்டு கோட்லாம் பை ஹார்ட் பண்ணாம லாஜிக் தெரிஞ்சு பண்ற மாரி இருந்தாலே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல எக்ஸெல் பண்றது தான். நெக்ஸ்ட் லெவல் போகும்போது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் படிக்கணும். அதே சேம் லாங்குவேஜ்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளா வேற லாங்குவேஜ் தெரிஞ்சுனா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் தப்பில்ல. இப்போ இன்டர்வியூ பாயிண்ட் ஆனா பிளேஸ்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் கத்துக்கலாம் அது. பிகாஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட்டா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல நம்ம இனிஷியலாவே ஃபர்ஸ்ட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் மாரி தான் போடுவாங்க. அதனால ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்னதான் உங்களுக்கு பேப்பர் இருந்திருக்கலாம், சி இருந்திருக்கலாம், பைத்தன், சி பிளஸ் பிளஸ், ஜாவா வாட்டெவர். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணாலும் பேப்பர்ஸ் வந்திருக்கலாம். நீங்க எக்ஸாம்க்காக பிரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. பிராக்டிகல் நாலேட்ஜ் கூட பிராக்டிகல் ம். லேப் இருந்திருக்கும். நீங்க பிராக்டிகல் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனா இது மட்டுமே போதும்னு நினைக்கிறீங்களா? ஃபவுண்டேஷன் லே பண்ணறதுக்கு அது போதும். இப்போ லாங்குவேஜ் பார்க்கும்போது இப்ப நம்ம புரோகிராமிங் லேப்ல பண்ணும்போது நம்ம ஹேஷ்டேக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கோட் போடுவோம். அதே மாரி ஆப்டிமைஸ்டாலாம் போட சான்ஸ் இல்ல. என்கியூப்லலாம் போடும்போது அது எஃபிஷியன்ட்டா இருக்காது. ஸோ டைம் காம்ப்ளெக்ஸிட்டிலாம் பார்த்துட்டு தான் கண்டிப்பா எஃபிஷியன்ட்டா போடுற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா பிரிப்பரேஷன் கண்டிப்பா தேவ. நம்ம ஒரு ப்ராப்ளம் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கும்போது, நம்ம பண்ணும்போது மேபி டைம் காம்ப்ளெக்ஸிட்டி எஃபிஷியன்ட்டா இருக்காது கண்டிப்பா. அது எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்? இல்லன்னா அதோட காம்ப்ளெக்ஸிட்டி கம்மி பண்ணலான்னு அது எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் பார்த்து கத்துக்கிட்டா தான் நமக்கு அது இது பண்ண முடியும். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைக் ஸ்டடீஸ். ஆனா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் குடுத்து ஆகணும். நீங்க இந்த அளவுக்கு ஓகே படிச்சிருக்கலாம். இல்ல ரெஃபர் பண்ணி நெறைய படிச்சிருக்கலாம். இத பத்தி இன் டெப்த்தா நீங்க எவ்வளோ வேணுமானாலும் படிச்சிருக்கலாம். ஆனா படிக்கிறது மட்டுமே போதும்னு நினைக்கிறீங்களா? லைக் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி அந்த மாரி ஏதாவது நீங்க பண்ணியிருக்கீங்களா இதுவரைக்கும்? என்ன படிச்சாலும் அது ரியல் டைம் அப்ளிகேஷன் யூஸ் கேஸ்ல போடும்போது அது ப்ராஜெக்ட்ஸ் தேவைப்படும். ஸோ நம்ம எந்த புரோகிராமிங் லாங்குவேஜா இருந்தாலும், இப்ப ஃபுல் ஸ்டாக் அப்படி படிக்கிறதுனாலும், நம்ம ஜஸ்ட் பார்க்காம ஒரு ரியல் டைமா ப்ராஜெக்ட் பண்ணினா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. பிகாஸ் இப்போ கம்பெனிஸ் போகும்போது அங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸா தான் இருக்கும். நம்ம சும்மா கோடிங் பண்ற மாரி இருக்காது. அதனால ப்ராஜெக்ட்ஸ் பண்றது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ ஆஸ் அ ஃப்ரெஷரா வேற ஒருத்தர் ட்ரை பண்றாரு. அந்த வேற ஒருத்தருக்கு நீங்க நினைக்கிற மாரி அதே ஸ்கில் செட் வாட்டெவர் எல்லாமே இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு பிராக்டிகல் நாலேட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ம். ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸோ, பிராக்டிகல் நாலேட்ஜும் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கும் அவருக்குமான டிஃபரன்ஸ் என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களோட அட்வான்டேஜா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இடத்துல? ஒரு ஆல்ரெடி ஸ்கில் செட் என்னோட இருக்குன்னா, இப்போ ஒரு லாங்குவேஜ் எடுத்தோம்னா, அந்த லாங்குவேஜ்ல பேசிக்ஸா எல்லாமே தெரியும். சின்டாக்ஸ்லாம் தெரியும். அப்டின்னா ஒரு ஸ்கில் செட்ன்னு சொல்லலாம். இப்போ அதே ப்ராஜெக்ட் சொல்லும்போது ரியல் டைம் அப்ளிகேஷன் மாரி வருது. ஸோ ரியல் டைம்ல பண்ணும்போது கண்டிப்பா அதுல இப்போ இன்டகிரேட் பண்ணறதுக்கு, இப்போ பேக் எண்ட், ஃப்ரண்ட் எண்ட் பண்ணியிருக்கேன். அத 2 இன்டகிரேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கணும். அதே மாரி இப்போ இன்கேஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அது இப்போ AWS ஆர் கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ வெறும் ஸ்கில் செட் இருக்கிறவங்களுக்கும், ரியல் டைமுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெஸ்யூம்ல ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலே ஒரு ஹையர் வெயிட்டேஜ் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் ஜாஸ்தி.
நீங்க வந்து ஏடபிள்யூஎஸ்ன்ற மென்ஷன் பண்ணதுனால சொல்றேன். இப்போ ஒரு ஃப்ரெஷரா நான் உள்ள வரேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நான் படிக்க போறேன். ஐடின்ற டொமைன்குள்ள நான் படிக்க போறேன் அப்படின்னாலே, என்னோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப இருக்கும். கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்ல. நான் ஒரு டேட்டா சயன்டிஸ்ட் ஆகணும், டேட்டா அனலிஸ்ட் ஆகணும், லைக் கிளவுட் இன்ஜினியர் ஆகணும். அந்த மாரி என்கிட்ட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் உள்ள வருவேன். என்னோட ட்ரீம் அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? உங்களோட ட்ரீம் என்னவா இருந்துச்சு இந்த இடத்துல? ட்ரீம் பண்ணி அப்படியெல்லாம் வரல. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷரா கண்டிப்பா அவங்க டேட்டா சயின்டிஸ்ட்டா, இல்லன்னா மெஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட்டாலாம் போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ்லாம் இப்போ பிகாஸ் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஃபீல்ட்னால ஃப்ரெஷர்ஸயே அங்க உள்ள விடமாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபுல் ஸ்டாக் இல்லன்னா பேசிக் டெவலப்மெண்ட்ல தான் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வித் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்பிள தான் அந்த சைட்ல விடவே செய்வாங்க. அதனால நான் லைக் பேசிக் இதுல உள்ள போலான்னு தான் யோசிச்சேன். உங்களோட ஸ்கில் செட்ட நீங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. லைக் இந்த 18 எல்பிஏ பேக்கேஜ் வேணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதுக்கு யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் வெப்சைட்ஸ் அந்த மாரி ஏதாவது சொல்ல முடியுமா இருக்காது? சி படிக்கும்போது நான் யூடியூப் சேனல் தான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். அப்புறம் டிஎஸ்ஏ இந்த காம்படிட்டிவ் புரோகிராமிங் அப்படி போம்போது நெறைய ஷீட்ஸ் இருக்கு. இப்ப லீட் கோட் 150 அப்படி இருக்கு. அதே மாரி ஸ்ட்ரைவரோட ஷீட்ஸ் இருக்கும் நெறைய. டிஎஸ்ஏ ஷீட்ஸ் அப்புறம் 125 ப்ராப்ளம் சம்திங் இருக்கிற ஷீட்ஸ்லாம் இருக்கும். அதுல எப்படின்னா, இப்ப நாமளே ட்ரை பண்ணலாம். கிடைக்கலன்னா அவரே அவரோட யூடியூப் வீடியோ மாரி போட்டிருப்பாங்க. அத எப்படி சால்வ் பண்ணலாம்? வித் லைக் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன்ல இருந்து டூ த ஆப்டிமைஸ்ட் ஒன் லைக் எப்படி ஃப்ளோ போகுது அப்படி கூட போட்டு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸும் யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இப்ப நீங்க ஒரு 18 எல்பிஏ பேக்கேஜ், ஒரு நல்ல பெரிய கம்பெனி, ஒரு புரொடக்ஷன் பேஸ்ட் கம்பெனியும் கூட. ஜாப் எந்த மாரி இருக்கும்? லைஃப் ஸ்டைல் எந்த மாரி இருக்கும்? ஜாப் கல்ச்சர், வொர்க் கல்ச்சர் எந்த மாரி இருக்கும்? எதுவும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? நான் 2 மந்த்ஸ் இன்டர்ன் அதே கம்பெனில போனதுனால, ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. ஆனா அதே ரோல்ல போவேனா தெரியல. பட் ஸ்டில் எங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சைட்ல ஜாவா, ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி தான் பேக் எண்ட்ல தான் நான் வொர்க் பண்ணியிருந்தேன். அதுல வொர்க் கல்ச்சர் இப்போ சாட்டர்டே, சண்டே வொர்க் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்ல இந்த கம்பெனில. லைக் இது அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனினால ஓரளவுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கும். ஆல்சோ ஆனா ஸ்டார்ட்டிங் நம்ம இங்க மாரி 9 டூ 5 மாரி இல்லாம ஸ்டார்ட் பண்றதே ஒரு 11, 12 தான் ஸ்டார்ட் ஆகும். நைட் ஒரு 9 அப்படி மாரி எண்ட் ஆகுற மாரி இருந்தது. இந்த 18 எல்பிஏ அப்படின்ற இந்த பெரிய பேக்கேஜ் இருக்கு. இந்த ஜாப் கிராக் பண்றதுக்கு, இந்த இன்டர்வியூ கிராக் பண்ணி இந்த வேலை வாங்குறதுக்கு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்க எத சொல்லுவீங்க? லைக் ரெஸ்யூம், ப்ராஜெக்ட்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அந்த ஆ. மாரி நீங்க என்ன நினைப்பீங்க? ஃபர்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் தான். இப்போ நார்மல் ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இதனால அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் தான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். பேசிக்கா அவங்க ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கா அப்படின்னு தான் ஐ மீன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா தான் பார்ப்பாங்க. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் கோர்ஸ் லைக் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், அது எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம் அப்படி மாரி பார்ப்பாங்க. அதுல எந்த அளவுக்கு நாலேட்ஜ் இருக்கா அது கூட பார்ப்பாங்க. ப்ராஜெக்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ரெஸ்யூம் பில்ட் பண்றது தான் இருக்கு. நம்ம இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம ரெஸ்யூம்ல போடுற ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நமக்கு தெரியற மாரி இன் டெப்த்தா தெரிஞ்சா மட்டும் போட்டா தான் நமக்கு அங்க அவங்க கேட்கற கேள்விக்கு நல்லா ஆன்சர் பண்ண முடியும். பிகாஸ் இன்டர்வியூவர்ஸ்க்கு நம்மள பத்தி அந்த ரெஸ்யூம்ல பார்த்து தான் தெரியும். லைக் எக்ஸ்ட்ராவா நமக்கு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ரெஸ்யூம்ல என்ன இருக்கோ அது பேஸ்டா தான் கம்ப்ளீட்டா இன்டர்வியூ போகும். கங்ராச்சுலேஷன்ஸ் இந்த ஆஃபருக்கு உங்களுக்கு. இந்த நியூஸும், இந்த இன்ஃபர்மேஷன் நெறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உங்கள மாரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கோ, இல்ல இதுக்கப்புறம் ஐடி ஃபீல்ட்ல வரணும்னு நினைக்கிறவங்களுக்கோ, இல்ல தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்க நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த நியூஸ் ரொம்ப இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் உங்களுக்கு ரொம்ப தேங்க் யூ. இந்த தேங்க் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க் யூ. தேங்க் யூ.